It's Friday evening and I'm Kirti. ஃப்ரைடே நாளே காலையில் சீக்கிரம் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடணும். ஏதாவது ஒரு ஃப்ரைடே லேட் ஆனால் கூட இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப கடுப்படிக்குது. வீக் டேஸ் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. வீக்கெண்ட் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாத மாதிரி தோணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுவேன். நான் ஒரு பிளாக் லவர். மோஸ்ட்டாக குர்த்தி பார்த்தீங்கன்னா பிளாக் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். டாப்பும் பிளாக்கு, பேண்ட்டும் பிளாக் தான். இதுலேயே ப்ரௌன் கலரும் அவைலபிளாக இருக்குது. இது நான் வாங்கும்போது 300 சம்திங் என்னமோ தான் மீஷோவில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது கூட வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டான ஏதாவது ஒரு துப்பட்டா போட்டால் நல்லாயிருக்கும். ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்கு போடும்போது நான் அந்த மாதிரி துப்பட்டா போடல. அதுக்கு பதிலாக ப்ளெயினாக இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 வீக்குமே எடுத்த வீடியோஸ் மர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தனித்தனியாக எடுத்தது தான். அது எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த லைட் நான் இப்போது ரீசெண்டாக அமேசானில் வாங்கினது 1 வீக் என்னமோ தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து 200 சம்திங்க்கு தான் வாங்கினேன். 1 இயர் அது ஒர்க் ஆனதே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினேன். இதோடைய ரேட் வந்து 500 to 600க்குள்ளே இருக்கும். ஃபிலிப்ஸ் பிராண்டுன்றதுனால குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரைட்னஸ் கூட அதிகமாகவே இருந்தது. இது வந்து ரொம்ப திக்கான மெட்டீரியல்ன்றதுனால நான் டபுள் சைட் டேப்பும் போட்டிருக்கேன். நார்மல் செல்லோ டேப்பும் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி இந்த லைட் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்க்கும்போதுலாம் இவ்வளோ பிரைட்னஸ் இருக்காது. ஏன்னா இதனுடைய லென்த் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால சைட்லேயும் நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். ஸோ பிரைட்னஸ் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. டீ, காஃபி இல்லாமல் எனக்கு டே ஓடவே ஓடாது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே லஞ்சு சாப்பிட்டு நான் காஃபி குடிச்சிட்டு தான் வந்திருந்தேன். பட் இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் ஈவினிங் டைம் ரொம்ப நேரம் ஆகுன்றியா. ஸோ எனக்கு டீ இல்லைன்னா காஃபி கண்டிப்பாக குடிச்சாகணும். வீட்டுக்கு வரும்போது மித்து இருந்தாருன்னா ஏதாவது கொஞ்சம் நேரமாவது கதை பேசிக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா தனியாக இருக்கும் போது ரொம்ப போர் அடிக்கும். வெளியே வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்க்குறதுக்கும் ஒன்றும் இருக்காது. ஸோ வந்தோன்னா எதர் டிவி இல்லைனா மொபைல். இது எதுவுமே இல்லைன்னா வீட்டு வேலை ஏதாவது செஞ்சுட்டு இப்படி தான் ஓடும். காலையில் டைம் ஆகிடுச்சின்னு பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஈவினிங்காக வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையிலேயே வந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன்னா செய்ய முடியாது. அதனால் ஈவினிங்கில் தான் செய்வேன். இல்லை கொஞ்சம் லேட்டாக போனேன்னா காலையிலே எல்லாமே ரெடி பண்ணி பூஜை பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்னால் யூஸ் பண்ணவே பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வீடு நல்லா கமகமன்னு இருக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக சாம்பிராணியில் ஊதுவத்தி தான். அண்ட் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. எஸ், பெங்களூர் தான் மூவ் ஆகுறது. பட் நான் இல்லை, மித்து மூவ் ஆகுறாரு. ஸோ அவருடைய ஜாப் வந்து இப்போ பெங்களூருன்றதுனால அவர் ஷிஃப்ட் ஆகுறாரு. நான் போகலை, நான் சென்னையில் தான் இருப்பேன். அவர் மட்டும்தான் பெங்களூர் போகிறாரு. பிஜி மாதிரி எடுத்து தங்கலாமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிச்சது. ஆனால் அது செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து இன்கேஸ் நானும் பெங்களூர் வீக்கெண்டாக போகிற மாதிரி இருந்தால் நானும் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம். அதனால் இப்போதைக்கு வீடு தான் சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு தான் தேவையான ஐட்டம் என்னவோ அதை மட்டும் எடுத்தது. இப்போதைக்கு ஒரு ஆள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி
1 பிஹெச்கே இல்லைன்னா 1 ஆர்கே பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணுமே அப்படின்னு அந்தந்த திங்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தோம். நான் கூட ஃபஸ்ட்டு நிறைய பாத்திரம் எடுத்துகிட்டு போகலாமா 2 பேருக்கு தேவையானாலும், ஏன்னா வீட்டில் நிறையவே இருக்குது, அதே எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்த்தது. இல்லைன்னா மித்து தான் வந்து எதுக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம், எதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் எடுத்துகிட்டு போகிறோம், கார் எடுத்துகிட்டு போகல, கார் இங்கே தான் இருக்கும். ஸோ பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறோன்றதுனால தேவையான அளவு மட்டும்தான். ஒரு குக்கர், ஒரு கடாய் எடுத்துருந்தோம். கொஞ்சமாக ஒரு 2 தட்டு, 2 கிளாஸு, 2 3 கரண்டி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நான் ஜீரக தண்ணி போடுறதுக்காக குட்டி மில்க் வார்மர் ஒன்று வச்சுருப்பேன், அது ஒன்று எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு பெரிய சூட்கேஸ்லேயும் 2 பேக் பேக், அதில் மட்டும் திங்ஸ் எடுத்துக்கிட்டோம். மித்துவோடைய ட்ரெஸ் எல்லாமே பாதி எடுத்துக்கிட்டு தேவையான இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரைடே நைட்டே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்களுடைய சிஸ்டர்லாவும் அங்கே தான் இருக்காங்க, பெங்களூர், அக்காவும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு 1 டேலேயே வீடு பார்த்துட்டு பால் காய்ச்சிருது அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஸோ இப்போவே வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போனோன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கும் அங்கே இடம் இருக்காது, எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ காராக இருந்தால் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கார் இல்லை பஸ்ஸில் தான் போகிறோன்னும் போது நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ 2 வீக் போகும்போது பாதி திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாமேன்னு ஃபஸ்ட்டு வீக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறப்ப தான் வந்து ஒரு பெரிய சூட்கேஸில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுலேயே வந்து மித்துவோடைய பாதி ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த குக்கர் கடாய் எல்லாமே அதிலே வச்சுட்டோம். எங்களால் அதை நகர்த்த கூட முடியல, அந்தளவுக்கு வெயிட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் போகிறப்ப கொஞ்சம் மட்டும் திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாமேன்றனால அப்போவே எல்லாமே டம்ப் பண்ணி வச்சுட்டோம். ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தோம். சம்டைம்ஸ் நான் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு ட்ராவலிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடணும். ஹெவியாக சாப்பிட்லனாலும் கொஞ்சமாவது சாப்பிடணும். அதுவும் பாட்டு கேட்டுட்டு தான் இருப்பேன், மோஸ்ட்டாக தூங்க மாட்டேன். நைட் டைமில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன்னா நான் தூங்குறதுக்கு 2 இல்லைனா 3 ஆகிடும். அது வரைக்குமே தூங்க மாட்டேன், தூக்கமும் வராது. எனக்கு வந்து பாண்டி டு சென்னைன்னும் போது ஒரு 2-3 மணி நேரம்னா எதுவுமே தெரியாது. பட் சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னைன்னும் போது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நைட் டைம் ட்ராவல் பண்ணோன்னா பரவாயில்ல, அதுவும் மார்னிங் டைம் போயிட்டோன்னா ஒன் ஃபுல் டேவும் பார்த்திங்கன்னா இதுலேயே போயிடும். எனக்கு பெங்களூர் கிளைமேட் எப்போவுமே செட் ஆகாது. எப்போ நான் அங்கே போனாலும் கோல்டு இல்லைன்னா ஃபீவர் வந்துடும். இந்த டைமும் சரி, பெங்களூரில் கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் கோல்டு இருந்துச்சு. சென்னை அகைன் நான் வரும்போது ஃபீவரோடு தான் வந்திருந்தேன். சாட்டர்டே மார்னிங் ரீச் ஆனோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீடு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட நாங்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு போனோம். சுற்றி நியர்பையில் எங்கெங்கெல்லாம் வந்து 1 பிஹெச்கே இல்லை 1 ஆர்கே அவருக்கு கிட்ட ஆஃபீஸ் கிட்ட வர மாதிரி இருக்கும், அங்கே பார்க்கலான்னு தேடிட்டு இருந்தோம். அந்த ஏரியாவே ஃபுல்லும் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஒரு தெரு கூட நாங்கள் விடலை. காலையிலேருந்து அவ்வளோ நேரம் சுற்றணும். சில வீடு வந்து எங்களுக்கு செட்டான மாதிரி இருந்தது. பட் ஆல்ரெடி இருக்கிறவங்க வெக்கேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சில வீடு எங்களுக்கு சுத்தமாகவே செட் ஆகலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் இல்லை. ரொம்ப பெருசாலாம் நாங்கள் பார்க்கல, சின்னதாக தான் பார்த்தது. பட் அதுவே வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரமாக அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் ஒரு 3:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட வந்தோம். நான் வந்து மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து மசால் தோசைனா பொடியெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த மசாலா வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. மசால் தோசைன்னு மட்டும் இல்லை, ரவா தோசை கூட ட்ரை பண்ணியிருந்தோம், அதுவும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. இது 2ல் எனக்கு வந்து மசால் தோசை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வீடு தேட ஆரம்பித்தோம். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தது, ஒரு நைட்டு ஒரு 8:30 மணிக்கிட்டேயோ என்னமோ தான் அப்போவே நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வீடு வந்து நாங்கள் ஓகேன்ற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோ வீடு பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. நமக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ரிட்டர்ன் போகிறப்போ ஓகே, மறுபடியும் அந்த வழியில் நம்ம போய் பார்க்கலாம், ஏதாவது ஒரு வீடு கிடைக்கும்னு பார்த்தோம். கடைசியாக ஒரு வீடு கிடச்சிது, அதையே புக் பண்ணிட்டு வந்துட்டோம். வீடு பார்த்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 6:45 என்னமோ அப்போ தான் கிளம்பணும். டிராஃபிக்கு பெங்களூரில் நம்ம சொல்லவே வேணாம், செம்ம டிராஃபிக். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 8:45 கிட்ட ஆகிடுச்சு. டிராஃபிக்னால தான் எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு, இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் கூட வந்திருக்கலாம். அக்கா வீட்டுக்கும் என்னுடைய சிஸ்டர்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பசங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ இந்த டைம் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனும் இருந்தது. ஸோ கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு சில வெரைட்டிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ப்ரௌனி வாங்கலான்னு பார்த்தேன். பட் ப்ரௌனிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ்னால் தான் சாப்பிடுவேன். ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. டேஸ்ட் பண்ணுறதுனா பிடிக்கும்.
நெறைய வந்து பேஸ்ட்ரி வெரைட்டீஸ்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே அழகா இருந்தது. பட் எதையுமே நான் வாங்குனா உருப்படியா சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால வாங்கவே இல்ல. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் என்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போகலையோ, அதெல்லாமே இந்த டைம் எடுத்துட்டு போயிருந்தோம். அண்ட் நாங்க வந்து ஏதோ சின்னதா ஏதாவது மிக்ஸி அங்க கிடைக்குமா? ஏன்னா அத வேற தூக்கிட்டு போணுமே. நாங்க வந்து என்ன பண்ண நெனச்சோம்னா, ஒரு பெரிய அந்த காட்டன் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ன்றனால என்னுடைய பழைய மிக்ஸிலயும் 2 ஜார் எடுத்துட்டோம். 1 வந்து சின்னது, 1 பெருசு. அதையும் வந்து சூட்கேஸ்லயே வச்சுக்கிட்டதால எங்களால பெரிய பெட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்துட்டு போ முடியல. 2 பெட் கவர் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் டைம் போனப்ப 2 பெட்ஷீட் எடுத்துக்கிட்டோம். அதனால அதுவே போதுன்ட்டு விட்டாச்சு. பெட் ஸ்ப்ரெட்லாம் எதுவுமே வேணாம். போய் சிங்கிள் பெட்டுக்கு அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாரு. எதுவுமே தூக்கிட்டு போ தேவையில்ல, எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ன்னு. பட் வீட்லயே நெறையா இருக்குன்னும்போது, எதுக்கு நம்ம வாங்கணுன்ட்டு தான் நானா தனியா 2 எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேர் மட்டும் எங்க பெட்ல யூஸ் பண்ணிப்போம். அப்பா, அம்மா இல்ல அத்தை, மாமா வந்தா மட்டும் தான் இன்னொரு ரூம்ல இருக்கிற பெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா ஒரே பெட் ஸ்ப்ரெட் தான் இருக்கும். ஸோ புதுசா போயிட்டு அங்க எதுவும் வாங்க வேண்டிய தேவையே இல்ல. வீட்லயே இருக்குன்றதுனால, இதுலயே 2 எடுத்து நல்லா சுருட்டி சூட்கேஸ்க்குள்ள வச்சாச்சு. இது ஆக்சுவலி நாங்க எடுத்துட்டு போலான்னு தான் வச்சிருந்தோம். இது சூட்கேஸ்ல வச்சு பார்த்தாரு. ஆனா மிக்ஸியும், ஜாரும் வச்சதால இது உள்ள எங்களால ரொம்ப அழுத்தி வைக்க முடியல. ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குபை ஆன மாதிரி இருந்தது. சூட்கேஸ் எங்களால மூடவும் முடியல. ஸோ ஃபைனலா இத எடுத்துட்டு போகாம இங்கேயே வச்சாச்சு. செகண்ட் டைம் நாங்க போனப்போ அதிகமா எடுத்துட்டு போல. சின்ன சைஸ் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டோம். மித்து ஒரு பேக் பேக், நான் ஒரு பேக் பேக் அண்ட் சின்னதா ஒரு ஹேண்ட் பேக். சாரி சின்னது இல்ல. மீடியம் சைஸ் ஹேண்ட் பேக். அண்ட் மித்து குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதுனால கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும். நான் வந்து பெரிய சைஸ் அந்த பாக்ஸோடயே குடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்த்தே தான் வந்து அங்க ப்ரொவைட் பண்றாங்க அந்த வீட்ல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரிட்ஜும் இருக்கு. பட் அவர் வந்து அதிகமா குழம்பு மிளகாத்தூள் தேவையில்ல. எடுத்துட்டு போய் வீணாயிடுன்றதுனால சின்ன பாக்ஸ்ல கேட்டிருந்தாரு. ஒரு ஆளுக்கு தேவையான அளவுன்றனால குட்டி பாக்ஸ்ல மிளகாத்தூள் வச்சு நல்லா அழுத்தி வச்சு பேக் பண்ணியாச்சு. அண்ட் தாளிக்கிற கரண்டியும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்ததே தான் குடுத்து அனுப்பிச்சுட்டேன். இன்னொன்னு வந்து புதுசா ஆல்ரெடி இனஸ்டிஷியாலேருந்து நமக்கு வந்துச்சு. அத நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து மித்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ தண்ணி பாட்டில் வந்து மித்து அதிகமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ட் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு போறதா இருந்தாலும் இது தேவைப்படும்னு சொன்னார். அதனால இது 2மே அவருக்கே பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த டைம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கூட நான் அதிகமா எடுத்துட்டு போல எனக்கு. ஸோ அங்க இருக்கிறதே வச்சு போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ திங்ஸுக்கு தனியா ஒரு லக்கேஜ் பேக் கையில எடுத்துட்டு போ வேணாம். பேக் பேக்கா இருந்தா மாட்டிக்கிட்டு அப்படி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இதுலயே வந்து எவ்வளோ திங்ஸ் நம்மளால அதுக்குள்ள டம்ப் பண்ண முடியுமோ எல்லாமே அதிலயே வச்சாச்சு. ட்ராவலிங் டைம்ல நான் வந்து எப்பவுமே மீடியம் இல்லன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா திங்ஸ் நெறையா வைப்போம். அண்ட் எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைக்கிறதுக்காகவே எனக்கு பெரிய பேக் தான் அதிகமா ப்ரிஃபர் பண்றது. ஸோ நான் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போம்போது இந்த சின்ன சைஸ் பேக் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ கிளம்ப போறோன்றனால அவசர அவசரமா ஹேண்ட் பேக்கும் மாத்தி வச்சுட்டேன். அண்ட் டின்னர் வந்து மித்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு. ஆஃபீஸ்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால அவருக்கு எதுவுமே வேணான்னுடுவேன். எனக்கு மட்டும் தான். தோசை மாவும் எதுவுமே கிடையாது. நமக்கு எப்பவுமே இருக்கு நம்மளுடைய ஃபேவரைட் சேமியா உப்புமா. உப்புமா செஞ்சேன்னா கண்டிப்பா அது கூட முட்டை வச்சிருப்பேன். அண்ட் இப்போ ட்ராவல் பண்ணுறோன்றனால நான் வந்து கம்மியா தான் உப்புமா செஞ்சிருந்தேன். இல்லன்னா இன்னும் கொஞ்சம் நெறையவே செஞ்சிருப்பேன். உப்புமாக்கு எனக்கு புடிச்ச காம்பினேஷன் முட்டை. அதுவும் 1 முட்டை இல்ல 2 முட்டை வச்சு சாப்பிடணும். ஸோ 2 முட்டையுமே பார்த்தீங்கன்னா, ஆம்லெட் மாரி போடாம ஃபுல் பாயில் மாரி போட்டுட்டேன். அண்ட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லலாம் கிளம்பியாச்சு. அகெயின் வந்து இந்த டைம் போம்போதும் பஸ்ல தான் போறோம். ஸ்லீப்பர் கோச் நைட் டைம் தான் ட்ராவல் பண்றது. ஸோ புது வீடு அண்ட் அந்த பால் காய்ச்சினது, அந்த வீட பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா இதிலயே ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கு சுத்தமா டைம் இல்ல. அண்ட் ஃபைனலி என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.